நான் மீனா பேசுகிறேன். எளிய முறையில் பிரண்டை துவையல் அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். கடாயை வச்சுட்டு பிரண்டை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் இந்த பிரண்டைக்கு ஒரு 30 மிளகாத்தூள் எடுத்துக்கிடணும். இப்போ அடுப்பில் சட்டி தண்ணி வடிஞ்சதும் நல்லெண்ணெய் விட்டு மிளகாத்தூளை வறுத்து எடுத்துக்கிடுவோம். சிம்மில் வச்சு வறுக்கணும். மிளகாத்தை வறுபட்டுட்டு இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிட்டு கடுகு உளுந்து இப்போ தாளித்து எடுத்துட்டு பிரண்டையை வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும்னா நமக்கு உடம்புக்கு நல்லது. பிரண்டை முட்டு வலிக்கு நல்லது, எலும்புகளுக்கு நல்லது. கடுகு குத்து பட்டு போட்டுக்கணும். கடுகு போட்டாச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், குத்துப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா வெடிக்க செவக்க வறுத்து ஊற்றிக்கிடுவாங்க. கடுகு குத்துப்பருப்பு நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு பிரண்டையை போடுவோம். எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கிட்டால் தான் வதங்கும். சிம்மிலே வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வதக்கணும். சிம்மிலே வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வதக்கணும். புளி இவ்வளோ புளி, இந்த அளவு புளி போட்டுக்கிட வேண்டியதான். போட்டுட்டு உப்பும் இந்த அளவு போட்டுக்கலாம். நமக்கு இதை விட கூட தேவைப்பட்டதுன்னா உப்பும் புளியும் போட்டுக்கலாம். உப்பு புளி உரப்பு கூடுதலாக இருந்தால் தான் இந்த பிரண்டை கொஞ்சம் விறுவிறுப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா வதங்கணும். வதங்கட்டும். அப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் வரும் திரிப்போம்.